அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் இந்திய தண்டனை சட்டம் 1860 அத்தியாயம் 17 ஆஃப் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய இந்த அத்தியாயத்தில் 378 to 462 இந்திய தண்டனை சட்டத்திலேயே மொத்தம், அதாவது அதிகமான பிரிவில் உள்ள அத்தியாயம் எது சொன்னால் இந்த அத்தியாயம் தான். அப்படி என்றால் மொத்தம் இதில் எத்தனை பிரிவுகள் உள்ளது? 85 total section in the chapter or 85. இதில் நாம் சப்டைட்டில் fraudulent deeds, மோசடியான ஒப்பாவனங்கள் and மற்றும் disposition of property, சொத்து அடிப்படைகள் பற்றிய இந்த இதன் பிரிவில் 4 பிரிவுகள் உள்ளது. 421, 422, 423 and 424. ஏற்கனவே இந்த 3 பிரிவுகளை நாம் பார்த்து விட்டோம். இன்று நாம் பார்க்க இருப்பது கடைசி பிரிவான 424 என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த இந்திய தண்டனை சட்டம் when the first law commission was constituted, எப்பொழுது முதலாவது சட்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த இந்திய தண்டனை சட்டத்தை வடிவமைப்பதற்காக என்று சொன்னால், the first law commission was constituted in the year 1834. who is the president and member என்று சொன்னால், யார் இதனுடைய தலைவர் உறுப்பினர்கள் என்று சொன்னால், லார்ட் மெக்காலே is the president. members are மெச்சிலியோ, மில்லட், ஆண்டர்சன். இவர்கள் இந்த இந்திய தண்டனை சட்டத்தை வடிவமைத்து ரிப்போர்ட் சப்மிட் செய்த பிறகு when the bill was passed, எப்பொழுது இந்த பில் பாஸ் செய்யப்படுது சொன்னால் 6/10/1860, 6/10/1860. when it came into force, எப்பொழுது இது நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் 1/1/1862. இப்படிதான் இருக்குல்ல. ஆனால் உலக பொதுமறையான திருக்குறள் இருக்குல்ல, நம்முடைய திருவள்ளுவர் எழுதியது, அப்பவே இந்த ஐபிசி ரிலவெண்டான ஒரு திருக்குறளை எழுதி உள்ளார். அப்பவே ஐபிசி எழுதிட்டார். யாரு? திருவள்ளுவர். ஒரே ஈரடி 7 சீர் சொல்லல, அதிலே முடிச்சிட்டாங்க. ஐபிசியுடைய 511 செக்ஷன் அடங்கி போச்சு. அதிலே அதனுடைய அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை அப்படின்ற குறள்ல 466வது குறள்ல சொல்லியிருக்கார். என்னவென்றால், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இதனுடைய தெளிவுரை என்னவென்றால், செய்யக்கூடாத ஒரு செயலை ஒருவன் செய்தாலும் கெடுவான். இன்னொன்று, செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாமல் விட்டாலும் கெடுவான். அப்படின்னா இங்கிறது ஆக்ட் ஒமிஷன் கான்ட்ரரி டு ஐபிசி. இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க, ஒரு செயல் ஆக்ட் இருக்குது, அது ஆக்ட் பனிஷ்மெண்ட்னா பனிஷ்மெண்ட் தான், இல்ல ஒமிஷன் இருக்குது, அது என்ன பண்ற, ஒமிட் டு டு. இது அதனுடைய குறள் தான், இது ரெலவெண்டா. ஓகே, இப்போ நம்ம இந்த 424 என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். dishonest or fraudulent removal or concealment of property, நேர்மையற்ற முறையில் மோசடியாக சொத்தினை மறைத்தல் அல்லது அப்புறப்படுத்தல் பற்றி சொல்கிறது என்று சொன்னால், இந்த 424 என் மீது அட்ராக்ட் ஆக வேண்டும் என்றால் நான் என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்ற அந்த இன்கிரீடியன்ஸும் பிறகு இதற்கான தண்டனையும் இதற்கு தொடர்புடைய பிரிவுகளையும் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, இந்த குற்றத்தை யார் செய்தால் இது குற்றம் என்று சொன்னால், whoever, செய்கின்ற எவரொருவரும். இதனுடைய தேவையான உட்கூறுகள் என்ன, எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் என்னவென்று சொன்னால் 3 இன்கிரீடியன்ஸ் நோட் பண்ணீங்க. முதலாவதாக, dishonestly or fraudulently conceals or removes any property of himself or any other person. Conceals, removes.
இங்க வழக்கம் போல இப்ப நம்ம பண்ணணும், ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணிக்கணும். நான் தான் அக்யூஸ்ட், இதான் ஏ, இவன் எனி அதர் பர்சன், இது என்னுடைய சொத்து, என்னுடைய சொத்தையோ, இது எனி அதர் பர்சனுடைய சொத்து. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த சொத்தையோ என்னுடைய சொத்தையோ அல்லது இவனுடைய இந்த சொத்தையோ நான் என்ன செய்கிறேன், நேர்மையற்ற முறையில், dishonestly, where it has defined in IPC section 24 of IPC. அது என்ன சொல்கிறது நேர்மையற்ற முறையில் என்றால் என்ன என்று, whoever does anything with the intention of causing wrongful gain to one person or wrongful loss to another person is said to be dishonestly. அதாவது நான் நேர்மையற்ற முறையில் அல்லது அதாவது நேர்மையற்ற முறையில் என்று சொன்னால் ஒருவருக்கு சட்டத்துக்கு புறம்பான ஆதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்கருத்தோடு நான் ஒரு செயலை செய்திருந்தாலோ அல்லது சட்டத்துக்கு புறம்பான இழப்பை வேறொரு நபருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் உட்கருத்தோடு செயல்பட்டிருந்தாலோ அந்த செயல்தான் நேர்மையற்ற முறையில் என்று சொல்கிறது as per 24 of IPC. Fraudulently, where it has defined in IPC 25 of IPC, with intent to defraud but not otherwise. அதாவது நான் செய்கின்ற செயலானது ஒரு உட்கருத்தோடு மோசடி செய்ய வேண்டும் என்ற ஒரு செயலை செய்கின்ற பொழுதுதான் இந்த மோசடி என்று வரும், மற்றபடி அன்று என்று சொல்வது. அப்படி என்றால் நான் எவ்வாறு செயல்பட்டு கொண்டோம், என்னுடைய சொத்தையோ அல்லது வேறொருடைய சொத்தை, உங்களுடைய சொத்தையோ நான் நேர்மையற்ற முறையில் மோசடியாக அதை மறைத்து வைத்திருக்க வேண்டும் அல்லது அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். இஸ் இட் கிளியர்? ஓகே. 2, the accused dishonestly or fraudulently assist, கீவேர்டு அதுதான், in the concealment or removal. இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னல, வேற ஒன்றும் அதே தான், நேர்மையற்ற முறையிலும் மோசடியாக அந்த சொத்தினை மறைப்பதற்கு அல்லது அப்புறப்படுத்துவதற்கு நான் உதவி செய்திருக்க வேண்டும், இல்ல உதவுகிற. முடிஞ்சிச்சா? 3, the accused dishonestly release any demand or claim release entitle. நான் என்ன பண்ணும், எனக்கு உரிமையான சொத்தை, அதாவது உரிமை கோரிக்கையை அல்லது கோரிக்கை எதையும் நான் என்ன பண்றோம், நேர்மையற்ற முறையில் அதை நான் விடுதலை செய்திருக்க வேண்டும். சாரி, உங்களுக்கு உரிமையான சொத்தை ஏன் நீங்க விடுதலை செய்யறீங்க, அதானே கேள்வி. இப்ப இது என்னுடைய சொத்து தானே, இது என்னுடைய சொத்து, அதனுடைய உரிமை கோரிக்கை நிகருக்கு டைட்டில் என் பேர் தான் இருக்குது. நான் என்ன செய்யறேன் தான் நேர்மையற்ற முறையில் இல்லைங்க இதை நான் விடுதலை செய்து விடுகிறேன், என்னுடைய சொத்து இல்லை நீங்க அப்படின்னு விடுதலை செய்கிறேன். எதற்காக செய்கிறேன் என்று சொன்னால், இப்போ உங்ககிட்ட நான் 1 லட்சம் கடன் வாங்கிட்டு இருக்கேன், இந்த சொத்து எனதுதான் என்று நான் சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்க, சார் அந்த 1 லட்சம் வாங்கினீங்கல்ல அதை கொடுங்க, இல்லையா உங்க சொத்தை எழுதி கொடுன்னு கேட்பீங்க. அதற்காக உங்களுக்கு கடன் கொடுப்பது தப்பிப்பதற்காக அந்த சொத்தை நான் இழப்பதை தடுப்பதற்காக நான் என்ன பண்றேன், நேர்மையற்ற முறையில் அந்த சொத்தை நான் என்ன பண்றேன், அந்த உரிமை கோரிக்கையையும் நான் விடுதலை செய்து விடுகிறேன். இவ்வாறாக ஒரு சொத்தை மறைக்க அப்புறப்படுத்த நேர்மையற்ற முறையில் மோசடியாக செயல்படுத்தியிருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன பண்றேன், உதவு புரிந்திருக்க வேண்டும். பிறகு என்னுடைய உரிமையான சொத்தையை நான் விடுதலை செய்திருக்க வேண்டும். இந்த 3ஐயும் நான் செய்தேன் என்று சொன்னால் I will be liable for under section 424 of IPC. இந்த குற்றங்களை செய்திருந்து நீங்கள் பாதிக்கப்பட்டு என் மீது புகார் கொடுத்தால் காவல் நிலையத்தில் the FIR will be registered against me under section 424 of IPC. என் மீது என்ன பண்ணுவோம், காவல் நிலையத்தில் நீங்க புகார் கொடுத்த உடனே காவல் நிலையத்தில் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் அட்ராக்ட் ஆகுது என்று சொல்லி 424 ஈதாசா பிரிவின்படி என் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வார்கள். இதான் நான் தான் இப்போ அக்யூஸ்ட். இதை வேணா நோட் பண்ணீங்க. கீவேர்ட்ஸ் conceals or removes, assist himself or any other person. இங்க release
எனி டிமாண்ட் ஆர் கிளைம். திஸ் இஸ் கீவேர்ட்ஸ். அடுத்து இப்பொழுது ஒரு கேள்வி. இந்த சட்டமானது came into force 1/1/1862. ஃபர்ஸ்ட் லா கான்ஸ்டிடியூட்டட் இந்த இயர் 1834ன்றீங்க. அப்படின்னா இந்தியாவுக்கு இந்தியன் பீனல் கோட் 1860 நம்முடைய சுதந்திர இந்தியாவிற்கு எப்பொழுது எந்த சட்டத்தின் மூலம் இது அடாப்ட் செய்து கொள்ளப்பட்டது என்ற கேள்வி இருக்குல்ல. எவ்வாறு இது அடாப்ட் செய்யப்பட்டது என்று சொன்னால் செக்ஷன் 9 and 18 ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 படியும், பிறகு 372 ஆர்டிகல் 372 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி எப்போ 26 ஜனவரி 26/1/1950 இது அடாப்ட் செய்ய கொள்ளப்பட்டது. இந்தியாவிற்கான சட்டமாக இது அடாப்ட் செய்ய கொள்ளப்பட்டது. சரி, இப்போ இந்த 424 இதற்கான தண்டனை என்ன? இப்போ நான் தான் அலீஜ் ரெக்யூஸ் ஆனேன்ல. இப்போ நான் இன்னும் 2 பேர் இங்க, இந்த 3 பேர் இருக்கோம் இங்க. இவங்க தான் அலீஜ் ரெக்யூஸாக இருக்கிறோம். எங்கள் மீது தான் 424 பிரிவின்படி நாங்கள் நீதிமன்றத்தை சம்மன் அனுப்பி இங்கே நிற்கிறோம். இவரை தான் என்ன பண்ணிக்கிறோம், இவருக்கு தான் ஒரு இழப்பை ஏற்படுத்தி எது அந்த சொத்தை மறைத்தும் அல்லது அப்புறப்படுத்தி குற்றம் செய்தவாலும் இவர் வந்து என்ன பண்ணுறான், இவன் டிஃபெக்டோ கமனன், இவன் பாக்ஸில் நிற்கிறான். இவர்களை விசாரிக்கின்ற பொழுது இந்த வழக்கு விசாரணை எவ்வாறு நடைபெறும்? வாரண்ட் கேஸா, இல்லை செஷன்ஸ் கேஸா, இல்லை சம்மரி ட்ரையலா? சம்மன்ஸ் கேஸா என்றால் சம்மன்ஸ் கேசஸ், அழைப்பாணை வழக்குகள் தான் இந்த 4 பிரிவுமே 421, 422, 423, 424 இந்த 4மே ஒரே ப்ரொசீஜர் தான். எல்லாமே அழைப்பாணை வழக்குகளால் தான். அப்படி என்றால் இந்த அழைப்பாணை வழக்குகள் விசாரணையை எந்த அத்தியாயத்தில் குற்றவியல் விசாரணை நடைபெறும் சட்டம் 1973 படி சொல்லப்பட்டது என்றால் சாப்டர் 20ல 251 to 259ல தான் சம்மன்ஸ் கேஸ் அழைப்பாணை வழக்குகளை எவ்வாறு வழக்கு விசாரணை செய்வது என்பது இருக்கிறது. அவ்வாறு வழக்கு விசாரணை நடைபெறுகின்ற பொழுது இந்த நடுவரானவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் இங்கே இருக்கின்ற ஏபிபி as per 25 of CRPC படி இவர்கள் வழக்கு நடத்துகிறார்கள். இவர் டிஃபென்ஸ் கவுன்சில், நான் தான் டிஃபென்ஸ் கவுன்சில், அக்யூஸ்ட் தான் எப்பவுமே, அதற்காக ஆஜராகின்ற வக்கீலும் நான் தான் இருப்பேன். அப்போ டிஃபென்ஸ் கவுன்சில் நான். இங்கே ஏபிபி ஆனவர் இந்த வழக்கினுடைய சாட்சிகளை அனைவரையும் நன்றாக விசாரித்து சீப் எடுக்கிறாங்க. 137 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி. பிறகு அவர்கள் கொராபரேட் பண்றார்கள் 157 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி. அதனால் இந்த எதிரிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றமானது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அவர் என்ன பண்றாங்க, இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது 255ல கன்விக்ஷன் தான் வரும், அது அக்யூட்டல் தான் வரும். அப்ப கன்விக்ஷன் கொடுக்கிறார்கள் என்றால் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2 years with fine or with both, 2 ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய ஒரு, அதாவது மெய்க்காவல் தண்டனையோ அல்லது கடுங்காவல் தண்டனையோ இரண்டில் ஏதாவது ஒன்றை விதித்து அவர்கள் தண்டிக்கலாம், அல்லது அபராதம் மட்டுமே விதித்து கூட தண்டிக்கலாம், அல்லது இரண்டும் சேர்த்து கூட விதிக்கலாம் என்று சொல்கிறது. 4வது என்ன சொல்கிறது என்றால் இது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா, பிடியாணையுடன் பிடிக்கக்கூடிய குற்றமா அல்லது பிடியாணை இல்லாமல் பிடிக்கக்கூடிய குற்றமா என்றால் இது 2L. அப்படின்னா the police officer has no right to arrest a person without warrant. பிடியாணை இல்லாமல், அது பிடிக்கட்டளை இல்லாமல், அது நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் அல்லது நடுவருடைய அனுமதி இல்லாமல் இந்த 424 படி குற்றம் சுமத்தப்பட்ட அந்த எதிரியை கைது செய்ய முடியாத குற்றம். சரி, இங்க பெயிலபிளா நான் பெயிலபிளா என்றால் பெயிலபிள் தான். as per 2A CRPC டிஃபைன் பண்ணி உள்ளவாறு இருக்கும். under what provision we have to file a petition to get bail என்று சொன்னால் under section 436 of CRPC.
ஆறாவது காலத்துல ட்ரையல் பை விச் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நடுவர் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படும். சரி, இவ்வாறு விசாரிக்கப்பட்டு என்ன பண்ண தண்டனை வழங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இல்ல இன்னொரு விஷயமாக இப்ப நான் டிஃபென்ஸ் கவுன்சிலா இருக்கிறேன், ஒருவேளை நான் என்ன செய்யறேன், இந்த வழக்கை நான் நடத்துகின்ற பொழுது இந்த டிஃபெக்டோ கம்ப்ளைனுடைய 161 சப்செக்ஷன் 3 அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் மற்ற ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்போ யார் இருக்கும், PW 2, 3, 4, 5 இருக்காங்க, ஐஓ இருக்காங்க, அப்சர்வேஷன் ஆஃபீஸர், ஸ்கெட்ச், இதையெல்லாம் இவர்களையெல்லாம் நான் என்ன பண்றேன், as per 145 ஐஇ ஆக்ட் படி கான்ட்ராடிக்ட் செய்கிறேன். ஏபிபி 157ல கராபரேட் பண்ணாங்க. as a defense counsel I contradict it by invoking section 145 of Indian Evidence Act 1872 என்றால் அப்போ எல்லாவற்றையும் நான் முரண்படுத்தி விட்டு அந்த என்ன ஆகுது, நடுவர் அவர்களுடைய என்ன செய்கிறார்களா, ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த குற்றத்தை எதிரிகள் செய்திருப்பார்களா இல்லையா என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டு எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிப்பதற்கான ஆதாரம் எங்கும் இல்லை, எனவே இது சந்தேகமாக இருக்கிறது என்று நினைத்தால் நடுவர் நினைக்கிறார். அப்ப என்ன செய்வாங்க, எல்லாம் முடிச்சுட்டு போத் சைட் ஹேர்டு, இரண்டு பக்கம் ஒரு ஆர்குமெண்ட் கேட்கிறாங்க. யாரு, நானும் ஆர்கியூ பண்றேன், ஏபிபியும் ஆர்கியூ பண்றாங்க. இது இரண்டு வரையும் கேட்ட பிறகு நடுவர் அவர்கள் ஒரு முடிவு பெறுகிறார்கள். முடிவுக்கு வந்து இதில் இந்த வாதி தரப்பில் இந்த வழக்கை சரிவர நிரூபிக்க தவறியதால், அதாவது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டது அப்படின்னு நினைச்ச உடனே என்ன பண்றாங்க, அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கொடுப்பாங்க, எதிரியை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் போஸ்டட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட்னு வந்து நிற்கிறாங்க. இங்கே தீர்ப்புன்னு நிற்கிறான், பயந்து நிற்கிறான். ஐயோ இன்னைக்கு அம்மா என்ன செய்வாங்க தெரியலையே, தீர்ப்பு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு பயந்து நிற்கும் போது அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். இன் ஓப்பன் கோர்ட், அதாவது திறந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கின்ற போது, உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றமானது வாதி தரப்பில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறியதால் அந்த சந்தேகத்தின் பலனை உங்களுக்கு அளித்து உங்களை விடுதலை செய்கிறேன் என்று தீர்ப்பு. அது 255 தான், கன்விக்ஷன் ஆர் அக்யூட்டல். முடிஞ்சுச்சா? சரி, ஒருவேளை ட்ரையல் நடக்க முன்பாக இவர்கள் இருவருமே சரி அந்த நேரத்தில் நான் அந்த சொத்தை மறைச்சிட்டேன், இல்லை அப்புறப்படுத்திட்டேன், சரி இப்போ நான் மனம் தெரிஞ்சுட்டேன், நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த வழக்கை நீண்ட காலம் வக்கீல் வேறு ஃபீஸ் கொடுக்கணும், பஸ் சார்ஜி, கோர்ட்டு போய் வருது, அலைச்சல், நிறைய வேலை கட்டு போகுது, அதனால நம்ம சமாதானம் ஆகிவிடலாம் என்று அவர்கள் நினைக்கின்ற பொழுது யார் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும்? இப்போ நான் தான் அக்யூஸ்னா, அம்மா நான் என்ன சமாதானம் செய்து கொள்ள போகிறேன், நான் பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறேன் அப்படி சொன்னா ஒத்துப்பாங்களா? பை ஹூம் அப்படி என்றால் 320 சப்செக்ஷன் 1ல காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ், அதாவது யார் பண்ணோம், பர்சன் பை ஹூம் காம்பவுண்டபிள்னா அஃபெக்டட் பர்சன் தேர் பை, யார் இவன் தான் அஃபெக்டட், இவனை தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நேர்மையற்ற முறையிலும் மோசடியாக இவனை அந்த சொத்தையோ மறைத்திருக்கிறேன், அப்புறப்படுத்திருக்கிறேன். அப்ப இவர் தான் சொல்லணும். அப்படி அவர் ஒத்துக்கொண்டால் பெட்டிஷன் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிஸ்ல காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கேஸை நாம் சமாதானம் முடித்துக் கொள்ளலாம். அப்போ வித் பர்மிஷன் ஆஃப் கோர்ட்னா சப்செக்ஷன் 2. ஓகே, அதே போல இதையும் நோட் பண்ணுங்க. ஷெட்யூல் 2ல என்னன்னா ஃபார்ம்ஸ் 56 ஃபார்ம் சிஆர்பிஸ்ல, அதுல ஃபார்ம்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், 476 சிஆர்பிஸ்ல ஃபார்ம்ஸ் சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 227 அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த படிவங்களை நீ எவ்வாறு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. சரி, இப்போ இதற்கு தொடர்புடைய பிரிவுகள் அப்படியே எழுதுங்க. வாட் இஸ் வாட் எழுதுங்க. 24 dishonestly, 25 fraudulently, 23 wrongful loss or wrongful gain, 53 பனிஷ்மெண்ட் எங்க இருக்குது, 6 பனிஷ்மெண்ட், மூணாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிப்பீல்டு. சரி, 63 ஃபைன் போடணும் நினைச்சா என்ன பண்ணோம், as per 53 by invoking section 53 படி என்ன பண்ணோம், அன்லிமிட்டட் பட் நாட் எக்ஸசிவ் அப்படின்னு இருக்கும். இங்க என்ன பண்ணலாம், ஒரு சிறை தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அது பகுதியாக மெய்க்காவலோ அல்லது பகுதியாக கடுங்காவலோ அல்லது முழுவதுமாக கடுங்காவலோ முழுவதுமாக கொடுக்கலாம். எங்க சொல்லுது, 60 சொல்லுது. சரி, இங்க சிஆர்பிஸ்ல 2A பெயிலபிள், இது நான் கான்செப்ட் 2L,
2W சம்மன்ஸ் கேஸ் இருக்குல்ல, சம்மன்ஸ் கேஸ் என்றால் என்ன என்றால் நாட் பீயிங் ஏ வாரண்ட் கேஸ். அந்த பிடிக்கட்டளை வழக்குகள் அல்லாதெல்லாம் இந்த சம்மன் கேஸ் சொல்றாங்க. அப்படின்னு என்ன, அப்போ வாட் இஸ் வாரண்ட் கேஸ் நம்ம தெரியணும். 2Xல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. டெத்து 10 years எக்ஸீடிங் 2 years இருக்கும். அப்போ அது அல்லாமல் என்ன அர்த்தம், அப் டு 2 years 2 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த குற்றங்கள் எல்லாம் அழைப்பாணை வழக்குகள்னு சொல்லியிருக்காங்க, வாரண்ட் கேஸ். ஓகே, இங்க 29(2) தான் சென்டென்ஸ் விச் மேஜிஸ்ட்ரேட் மே பாஸ். இந்த தண்டனை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அதிகாரம் எங்கே வழங்கப்பட்டுள்ளது, 29 CRPC தான். 1ல CJMக்கு, 2ல மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், 3 சப்ஸ்டிஷன்ல செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எவ்வளோ 3 years 10,000 வரைக்கும், செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 1 year 5,000, பிறகு 4 சொல்லியிருப்பாங்க CMM. ஓகே, சரி. இங்கே ட்ரையல் பை சம்மன் கேஸ் பை மேஜிஸ்ட்ரேட்னா 251 to 259. இப்போ பிளீட் கில்ட்டி 252, 253ல பெட்டி கேசஸ். அவன் குற்றத்தை ஒத்துக்கொண்டால் 252ல என்ன பண்ணலாம், அவனை விடுதலை கன்விக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி 253ல ஒரு பெட்டி கேஸாக இருந்து அற்ற வழக்காக இருந்தால் என்ன பண்ணலாம், அதிலே 253 படி அவனுக்கு தீர்ப்பை வழங்கலாம். அடுத்து இப்பொழுது இந்த பிரிவுக்கான கேஸஸ் 3 இருக்கு, அதை பார்ப்போம். முதலாவதாக பின்னம் ராஜு வர்சஸ் பொட்டூரி திருப்பதி ராஜு, ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1930, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 670. இதை நோட் பண்ணிக்க. ஒரு அட்டாச்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம், இந்த அட்டாச்மெண்ட்டை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய ப்ராப்பர்ட்டியை மோசடியாகவும் அந்த நேர்மையற்ற முறையிலும் அதை மறைத்து விடுகிறார். இது 424 வருமா என்றால் வரும் என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து டிகா அண்ட் காபுல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, AIR 1961, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 803. இது என்னன்னா, ஒரு மூவல் ப்ராப்பர்ட்டியை ஒரு அதாவது என்ன சொல்ல இபில டிகிரி ஆகுது. இது என்ன பண்ணாரு, ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் இருக்கார்ல, அவரு அதை என்ன பண்ணாரு, அகற்றி விடுகிறார். அதாவது சட்டத்துக்கு புறம்பாக அதை அகற்றி விடுவதால் என்ன ஆகிறது என்றால் நீதிமன்றத்துக்கு ஒரு இழப்பையும் அந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் இருக்கார்ல அவருக்கு ஒரு கெயினையும் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் 424 வருமா என்றால் இது 424 வரும் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து குயின் எம்பரர்ஸ் வர்சஸ் ஒபையா, 1899, பேஜ் நம்பர் 22, மெட்ராஸ் 151. இது நோட் பண்ணீங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேட்டா இருக்குல்ல, அவருடைய ஸ்டாண்டிங் கிராப்ஸ் இருக்குது, அந்த பயிருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் டேட்டாருடைய அந்த அட்டாச்மெண்ட் நிலுவையில் இருக்கின்ற பொழுது அதை அறுவடை செய்து விடுகிறார். இது 424 வருமா என்றால் வரும் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. ஓகே, 3 அப்படி நோட் பண்ணீங்க. ஓகே என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.